Hi friends, welcome to Ruchi Food. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா என்னோட ஃப்ரிட்ஜுக்கு நான் வாங்கின ஆர்கனைசேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது மீஷோல இருந்தும் ஃப்ளிப்கார்ட்ல இருந்தும் வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கண்டெய்னர் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். 277க்கு 4 கண்டெய்னர் வந்தது. மற்ற பாக்ஸை விட இந்த பாக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அழுகி போகாது சீக்கிரம். ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த லேயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லேயர் கீழே இருக்கும். ஸோ லேயருக்கு மேலே காய்கறிகள் இருக்கனால 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. 2 வாரம் வச்சு நம்ம சமைக்கக்கூடாது. சப்போஸ் வேறு வழி இல்லை அப்படின்னாலும் கெட்டு போகாது. ஸோ இந்த கண்டெய்னர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பட் குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். பட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை. சப்போஸ் வேறு பிராண்ட் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ நீங்கள் வாங்குகிறப்ப கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்குங்க. இதுவே நான் ரொம்ப நாள் யோசித்து வாங்கினது. ரொம்ப பேர் வாங்கினனால நான் இது வாங்கியிருந்தேன். பட் அதுவே இந்த குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப நான் யூஸ் பண்ணி 2 மந்த் அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குவாலிட்டி வைஸ் நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். உங்களுக்கு நல்ல ஏர் டைட் கிளாஸ் வேண்டாம், பிளாஸ்டிக் தான் வேணும்னா கண்டிப்பாக இதை செலக்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு 1/2 கிலோ வரைக்கும் பிடிக்கும். இதை விட ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ செட் ஆஃப் 12 அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் ரேட் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. நான் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் பட்ஜெட்டில் வாங்கிக்கோங்க. பட் ஃபுல் ஏர் டைட், 2 சைடுமே நல்லா டைட்டாக ஏர் லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நான் பயங்கர ஏர் டைட், எறும்பெல்லாம் கூட போகாது, அந்தளவுக்கு ஏர் டைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுற்றிலும் டிரான்ஸ்பரண்ட்டு தான். ஃப்ரீசர் சேஃப், நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான் நீங்கள். ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம், காய்கறிகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியுதா, நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில். பட் ஆனால் கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 275 277 அந்த ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். 4 பீசஸ் தான். ஸோ எனக்கு சின்னதாக வேணும்னு சின்னதாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தது கிளாஸ் கண்டெய்னர். எனக்கு வந்து பன்னீர், அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வைக்க இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் எனக்கு வேணும். ஸோ அதனால நான் அந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். ஸோ டெலிவரி பண்ணுறதும் ஃபுல்லாக கிளாஸ்னால நல்லாவே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. எந்த ப்ராப்ளம் வரல, ஒரு கிளாஸ் கூட உடையலை. ஸோ வெளியே கவர் பண்ணி அப்புறம் பாக்ஸ்குள்ளேயும் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணி தான் பாட்டில்ஸ் வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டெய்னர். பட் ஆஃபர் ரேட்டில் வந்தனால 780க்கு வாங்கியிருந்தேன். இந்த 3மே 1000 ml, 750 ml, 500 ml. ஓவராலாக நல்லாவே இருந்தது. கிளாஸ் எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்தது. மூடியாக இருக்கட்டும், மூடி 3மே ஏர் டைட் மூடி தான், நல்லாவே மூடி இருந்தது. ரப்பர் வேறு கொடுத்துருந்தாங்க உள்ளே. ஸோ நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. பாட்டிலும் கிளாஸும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாகவே இருந்தது, உடஞ்செல்லாம் வரல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கிளாஸ் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது, நல்லாவும் வெயிட்டாக இருக்குது. கிளாஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எஸ்பெஷலி எனக்கு வந்து ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இதை வாங்கியிருந்தேன். பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர், தேங்காய் துருவல் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கிளாஸ்னால். ஸோ உடனே சட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணிடலாம் கிளாஸில் இருந்ததுன்னா. பிளாஸ்டிக்னால் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்குது. ஏதாவது கத்தி வச்சு குத்துறப்ப அந்த பிளாஸ்டிக்கே டேமேஜ் ஆகிடுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சனால நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பார்க்கணும். ஸோ இதோட கோடும் லிங்க் நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதை முன்னாடி கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு ரேட் கம்மியாகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரேட் கம்மியாகிறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஆஃபரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சமாகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது
ஜூஸ் பாட்டில். இது என்னோடய கிட்ஸுக்காக நான் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வாங்கணும்னு நினச்சேன். பட் அவங்க யூஸ் பண்ணுறனால கிளாஸை உடச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் அதெல்லாம் எதுவும் பண்ணலை. அவங்க என்னை விட ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க ஜூஸ் பாட்டில்ஸை. நல்லாவே இருக்குது. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஜூஸ் பாட்டில். நம்ம நார்மலாக ஜூஸ் மட்டும் இல்லை, வேறு ராகி கூழ், கம்பங்கூழ் எதுவுமே டம்ளரில் கொடுக்குறப்ப கொஞ்சோண்டு குடிப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுத்தோன்னா பாட்டில் ஃபுல்லாக அவங்களுக்கே தெரியாது. ஸோ பிடிச்ச பாட்டில்னால எக்ஸ்ட்ரா குடிச்சிருவாங்க. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வைஸ் அட்டகாசம். சீப் குவாலிட்டிலாம் கிடையாது. மூடி ஆகட்டும், ஸ்டாவ் ஆகட்டும், பாட்டில் ஆகட்டும் எல்லாமே நல்ல வெயிட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. 289க்கு நான் 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். இதோட கோடும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதோட என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் என்னை மேலும் மேலும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.